நம்ம புள்ள கிருஷ்ணமூர்த்தி சாப்பிட்டானோ இல்லையோ? புள்ள மேலே அவ்வளோ அக்கறை இருக்கிறவ நீ சாப்பிட்ருக்க கூடாது. ஒரு கட்டு கட்டிட்டு செரிக்காம அப்படி எப்படி நடந்துகிட்டு இருக்கிற? புள்ள மேலே அக்கறையா பேசுறியோ? நீங்களும் தானே சாப்பிட்டீங்க ஆட்டுக்காலு சூப் எல்லாம்? சாப்பிட்டேன்டி, எனக்கு முட்டிக்கா வலி, அதனால சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு இது ஒரு சாக்கு. அதுலேயும் ஒழுங்காக உப்பு போடலை. உன் மருமகளுக்கு சமைக்கவே தெரியல. ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உப்பு ஒருப்பு சாப்பாடா? பாவம் அண்ணா, அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாரோ. என்னத்த கஷ்டப்பட போறாரு? மாப்பிள்ளைக்கும் கடத்திட்டு போறவங்களுக்கு தான் சொத்து தகராறா நில தகராறா? எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா தான் இருப்பார். நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, பேசாமல் மாத்திரையை சாப்பிட்டுட்டு வந்து படுங்க, பிபி ஏறப்போகுது. எனக்கு பிபி நார்மலாக தான் இருக்கு, அங்கே தான் எகிரிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆளாளுக்கு மூளைக்கு மூளை நின்றுக்கிட்டு உங்கள் ஈகோவை பற்றியே பேசிகிட்டு இருங்க. பாவம் அக்கா எவ்வளோ வேதனையில் இருக்காங்க. யாரோ ஒரு வார்த்தை ஆறுதலை பேசுனீங்களா? மாஞ்சி மாஞ்சி வந்ததுலேருந்து 2 குரூப் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே. அக்கா சாப்பிட்டாச்சான்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிங்களா? துளசி, நீ சாப்பிட்டியாப்பா? ஒண்ணுதான் துளசி, வா சாப்பிடலாம். ஹலோ, உன்னை நிற்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உக்கார். பார்த்து பார்த்து பார்த்து. அம்மா, இன்னைக்கு ஐயா தான் சமையல். ஏங்க இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? எதுக்கு செய்யணும்? ஒரு தடித்தாண்டவராயம் 85 கிலோ வெயிட்டில் இந்த வீட்டில் இருக்கேன். இதில் நான் செய்ய மாட்டேனா? ஐ லவ் யூ டா. நான் தான் செய்வேன். என்ன? யாருமே இல்லைங்க. நம்மள எல்லாரும் மறந்துட்டாங்க. நீங்களும் நானும் அனாதை மாதிரி. நோ சென்டிமெண்ட்ஸ். உனக்கு நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். நான் இருப்பேன். என்ன நீ சும்மா அனாதை மாதிரி அது இதுன்னுக்கிட்ட? உனக்கு எல்லாமே நான் தான். நான் தான் உனக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி, அண்ணன், அக்கா. அதே மாதிரி நீ எனக்கு. ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். என்ன? நான் தான் உன் புருஷன். ஒரு அம்மா கூட. சரி, நான் கொடுக்குறேன். தோசை தீஞ்சிடுச்சு. டே கிச்சா, என்ன? ஐ லவ் யூ டா. மீ டூ. செத்தாட்டுக்கறியாக வாங்கியாந்து கொடுத்தா எல்லாரும் மண்டி போட்டு சாப்பிட்டாங்க. ஒரு பிள்ளையும் வெளியில் ஆளக்கானா. துளசியமாக சாப்பிடல, அவங்க ஒன்றும் ஆகாது. ஐயா, யாரையுமே காணமே. பிள்ளையாரப்பா, அனாவசியமாக என்னை பல கொலை கேஸில் மாட்ட விட்டுறாத. கிச்சாயா வர்ற வரைக்கும் இந்த குடும்பத்தையே உன் தலைமாட்டில் வச்சு நீ தாப்பா காப்பாற்றணும். ஏய், ஏய், கையில் என்ன கிளாஸ் காப்பியா? சூப்பு நேற்றுக்கு வச்சது மிச்சம் இருந்துச்சு, சுட வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நல்ல கைராசி தான்டா அவனுக்கு. ஒரு கிளாஸ் தான் சூப் குடிச்சிருப்பேன், முட்டி வலி பறந்து போயிருச்சு. போகலை, அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. எது? ஆமாம், 8 கிலோமீட்டர் தேடி அலைஞ்சு செத்தாட்டு கறியா. என்னது? குட்டி ஆட்டு கறியா வாங்கி வந்தல, அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. ஐயா, இந்த வர்றாங்களே கொள்ளக்காரங்க, கட்சியே இருக்காது, தலைவம்பாங்க. கொடியங்கடம் கேட்டோம்னா தோல்ல இருக்க துண்டங்கி காட்டுவாங்க. பார்த்து டீல் பண்ணுங்க. ஏய், எனக்கு தெரியும்டா, சும்மா இரு. வணக்கம், எங்கள் தாத்தா பேர் தங்கரத்தினம்.
ஒரு காலத்தில் அவர் கட்சி பணி புரிஞ்சிட்டு இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு பின்னாடி அந்த கட்சி பணியை தொடர்ந்து நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? வாங்க. கிச்சா மாதிரி ஒரு நல்ல ஆஃபீஸரை நான் பார்த்ததே இல்லை. அப்பேற்பட்ட அவரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். அவரை மீட்டுட்டு வரணுங்கிற கோரிக்கையை வச்சு எங்கள் கட்சிக்காரங்க உண்ணாவிரதம் இருக்காங்க. ஊரில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் ஆதரவு தரேன் இருக்காங்க. உங்கள் ஆதரவும் அதுக்கு தேவை. இந்த உண்ணாவிரதம்லாம் எதுக்கு? எங்களுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இதில் என்னம்மா கஷ்டம்? தம்பி கிச்சாவுக்காக சாகர வரைக்கும் வேணாலும் உண்ணாவிரதம் இருக்க நான் தயாராக இருக்கேன். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். என் பையன் வரணும்னு நினைக்கிறியா, வர வேண்டாம்னு நினைக்கிறியா? அவ கிடக்குறா சார். நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் என்ன கேளுங்க. ஐயா ஐயா, பந்தெல்லாம் போட்டு ரெடியா இருக்கு, ஆரம்பிச்சுவாங்க. வாங்க, உண்ணாவிரதம் இருக்க போத்துக்க. ஐயா, நேத்து வீரா பேசுனீங்க, இப்ப என்னாச்சு? வாங்க, உண்ணாவிரதம் இருக்க போத்துக்க. அந்த ஆள் தண்டையா? ஏய், காலையில இந்த பேப்பர் கூட படிக்க விடாம பெரிய தொந்தரவு. ஐயா சின்ராசி, ஐயா சின்ராசி, வாங்க உண்ணாவிரதம் இருக்க போத்துக்க. வாங்க. சிச்சி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் மேட்ச் பார்க்கணும். சரி போங்க. ஐயா, நம்ம வாங்க, நம்ம உண்ணாவிரதம் இருக்க போவோம். போலாமே. வாங்க போவோம். நில்லுங்க நில்லுங்க. துண்டு போட்டுட்டு எங்க புறப்பட்டுட்டீங்க? உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. அவருக்கு பிபி. 1 மணிக்கெல்லாம் சாப்பிடலன்னா தலை சுத்தம். நீங்க உள்ள போங்க. ஆமா, எனக்கு பிபி இருக்கு, நான் வரல. உண்ணாவிரதமா? இது பிபி இருக்கு, மோளம் இருக்கு, கொட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையும் வர மாட்டாங்களாப்பா? நான் வரேன். எங்க அண்ணனுக்காக நான் ஒரு நாள் சாப்பிடாம இருக்கேன். வாதாயி, போத்துக்கு வா. அப்ப நானும் வரேன். எது? எங்க அக்காவுக்காக நானும் வரதா இருக்கேன். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஓவா, சீக்கிரம் போல ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆரம்பிச்சுடுவாங்க இங்க? என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, நம் கிச்சா உட்பட 6 சகோதரர்களை தீவிரவாதிகள் கடத்தி காட்டில் வைத்துள்ளனர். அவர்களை மீட்க எவரும் இதுவரை முயற்சி எடுக்கவில்லை. இது கேட்டறிந்ததிலிருந்து நம் தலைவர் நெஞ்சு வலியால் துடித்தபடி இருக்கிறார். நம் தலைவர் உயிருக்கு ஆபத்து ஏதேனும் ஒன்று நிகழ்ந்திருக்குமானால் இவர்களால் அந்த உயிரை மீட்டுத் தர முடியுமா? ஆகவே காட்டுக்குள் இருக்கும் கிச்சா உட்பட 6 பேரை மீட்டுத் தரும் வரை உண்ணாவிரத போராட்டம். என்னல மீட்கும் வரைன்னு சொல்லாதீங்க. 108 நாள் இதே பந்தல்ல பசியும் பட்னியுமா கிடக்க வேண்டியதுதான். நல்ல வேலைல ஞாபகப்படுத்தின. ஆகவே தீவிரவாதிகளிடமிருந்து பணைய கைதிகளை மீட்டுத் தருமாறு கோரி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் அறிவிக்கிறேன். உட்கார், உட்கார். தலைவரே, என்னல? ஆமா, பத்திரிக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டியா? எல்லாருக்கும் சொல்லிட்டேன் தலைவரே. இன்னைக்கு காலையில சொன்னியா? என்ன தலைவரே நீங்க? காலையிலேயே போன போட்டு எல்லா பத்திரிக்கையும் சொல்லிட்டேன்ல. இந்த உண்ணாவிரத போராட்டம் பத்தி நாளைக்கு இருக்கிற எல்லா பத்திரிகையிலையும் போட்டோவோட வரணும். இன்னைக்கு ராத்திரி எல்லா டிவிலையும் நம்ம முகம் தெரியும். அப்புறம் பாரு நம்ம நிலைமைய. எம்பி வரைக்கும் ஆயிடுவான்ல. தலைவரே, நீங்க எம்பி ஆயிட்டா நான் தான் உங்க பிஏ. இருந்துக்கடா. சரிங்க தலைவரே. ஹலோ தலைவர், ரொம்ப பிஸியா இருக்காரு, நான் ஒரு பிஏ பேசுறேன். என்ன மேட்டர்? எம்மாடிய முந்திரி கொட்டா. ஆகா, நம்ம இடத்துல உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிட்டாங்க. போற பார்த்தா முடிச்சிட்டாங்க இவருக்கு. தலைவரே, உண்ணாவிரதம் என்ன ரேஞ்சில் இருக்கு? வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருக்கு. பெரிய ஒலிம்பிக் ஓட்ட பந்தயம் ஓடிக்கிட்டு இருக்கா. ஓடிடுறா. இல்ல தலைவரே, நான் ஒரு புதுமையான ஐடியா வச்சிருக்கேன். அதை கேட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க ஜனாதிபதியாவே ஆயிடலாம். ஓடுறா. இல்ல, இது சொல்றத கேளுங்க தலைவரே. புலிக்குட்டி. இல்லப்பா, நான் சும்மா உண்ணாவிரதம் இருக்கேன். நீங்க என்ன போயிட்டு அதெல்லாம் நமக்கு இருக்கு. தலைவர் வாழ்கன்னு சொல்லிட்டு பேசாம உட்கார போறேன் நானு. ஐயா சொல்லுடா. இல்ல, சாயங்காலம் பந்தலுக்கு 300 ரூபா பணம் பாக்கி கொடுக்கணும். சரி. கட்சியில வேற நிதி இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம குழம்பி போயிருக்கேன். நீ ஏன்டா குழம்புற? அதான் என்ன உதவி வேணாலும் செய்யறான்னு கிச்சா வீட்டுல சொன்னாங்கல்ல. ஆமா. அங்க போய் கேட்டு வாங்கிட்டு வா.
நீ இப்பயே போவா, சாப்பிட்டு சாயங்காலம் போவா. இப்போ போனாதானடா சாயங்காலமாவது கிடைக்கும். சரிங்க தலைவரே. என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்றும் இல்லைங்க, பந்தலுக்கு கொஞ்சம் பணம் பத்தாக்குறை, கட்சியில் வேற நிதி இல்லாமல் போச்சு. அதனால் அண்ணன் வந்து உங்களை பார்த்து பணம் வாங்கிட்டு வர சொன்னார். பந்தலுக்கா இல்லை கட்சி நிதிக்கா? கட்சி நிதிக்கு அது எக்கச்சக்கமாக தேவைப்படுங்க, அது உங்களால் கொடுக்க முடியாது. இது பந்தலுக்கு ஒரு 500 கொடுத்தீங்கன்னா அது போதுங்க, நாங்கள் செட்டில் பண்ணுவோம். ஏயா பந்தலுக்கே பற்றாக்குறை 500 ரூபாயா? மொத்த பந்தலுக்கே 300 ரூபாயா? அவங்ககிட்ட கிறுக்கு பையன், நீங்கள் ஒரு 500 ரூபாயை மட்டும் கொடுங்க, இந்த தடவை எப்படியும் கிச்சா சாரை காட்டுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டாந்து தரோம். ஆமாம் சார். என்ன சார் 250 தான் இருக்கு? இது என் பங்கு. அக்கறை இருந்தா மீதி அவங்க கொடுக்கட்டும். ஏங்க ஒரு 250 ரூபாய் பணம் கொடுங்க. ஏய், பணத்தை கட்டிட்டு பாக்கெட்ல நீ பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க. நம்ம பங்குக்கு நம்ம போய் கொடுத்துட்டு வர வேணாமா? அவன் தான் அறிவு கட்டத்தனமா பணத்தை கொடுக்குறானா, நாமும் கொடுக்கறதா? வந்திருக்கிறது லோக்கல் தீவிரவாதிங்க. இப்படி ஏதாவது சொல்லி பணத்தை சுருட்டிட்டு போயிடுவானுங்க. இவனுங்க சொன்னாலும் மாப்பிள்ளை விட மாட்டாங்க. அவங்களா மனசு வச்சு மாப்பிள்ளை விட்டாதான் உண்டு, அது புரிஞ்சுக்க. இப்படிதான் ஏடா கூடமா பேசிட்டு இருப்பீங்க. நம்ம பங்குக்கு நான் கொடுத்துட்டு வரேன். இந்தாங்க, இது எங்க பங்கு. இந்த ரூபாவை கொண்டு வர இம்புட்டு நேரமா? புள்ளைய பெத்திருந்தா அருமை தெரியும். நாங்க புள்ளைய பெக்காம கல்லையா பெத்தோம். பேசுறாங்களாம் பேச்சு. வேற என்னப்பா வேணும்? அது உண்ணாவிரதத்தை முடிக்கும்போது கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் தானே, கொடுத்துடலாம். ஒரு 150 பேருக்கு சீக்கிரம் ரெடி பண்ணி வைங்க, நான் போய் ஆள் அனுப்புகிறேன். 75 அவங்க பங்கு. போய் சொல்லு போ. டேய், எவ்வளோட வாங்கினேன்? 300 ரூபா தலைவரே. பொய் 500 ரூபாயாமே? அது வந்து தலைவரே, கற்றுக் கொடுத்த விட்டே வித்தையா? இப்படி ஏமாத்தினா பொதுமக்கள் நம்ம நம்புவாங்களாடா? அப்படி போடுங்க தலைவரே. உடனே பொதுக்குழு கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காம விட்டுருவனா? என்ன? ஏய், கரெக்டாக என் பங்கை கொடுத்துரு. சரிங்க தலைவரே. உங்களுக்கு மக்கள் கோயில் கட்டி கும்பிடலாம். கும்பாபிஷேகமே நடத்தலாமியா? தலைவரே, பத்திரிக்கையாருங்க வராங்க. இந்த உண்ணாவிரதத்தை பற்றி ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நிறைய சொல்லணும். சொல்லுங்க. தம்பி கிச்சாவுக்காகவும் கிச்சாவோடு உடன் காட்டுக்குள் இருப்பவர்களுக்காகவும் இந்த உண்ணாவிரத்தை மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த உண்ணாவிரதம் வெறும் முதல் எச்சரிக்கை தான். இந்த உண்ணாவிரதத்தின் மூலம் தீர்வு கிட்டாவிட்டால் நாங்கள் சாகும் வரை போராட தயாராக இருக்கிறோம். வாட்ச்மேன். எது வாட்ச்மேனா? நான் போயிடுமா? அட, நீ யாரா வேணா இருந்து போயா. கிச்சா விடு தானே? ஐயா விடுதுதான். ஆமா, நீங்க யாரு? நான் கிச்சாவோட அக்கா. வாங்க. இருக்கட்டுமா? என் தம்பி யாருக்கும் எந்த வித கெடுதலும் பண்ண மாட்டான். அவனுக்கா இப்பேற்பட்ட நிலைமை? ஆமா, உனக்கு எத்தனை பசங்கம்மா? பொண்ணா பையனா? பையன். என்ன பேர் வச்சிருக்க? அபி. என் தம்பி அங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறானோ. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சுமா எனக்கு. ஆமா, இது அள்ளி தர்பாரா குஷியா? என்னங்க, நம்ம மாப்பிள்ளையுடைய அக்கா குழந்தை குட்டிகளோட வந்திருக்கா. வந்துட்டாளா? பேரா போட்டுருவாளுங்களே. நம்ம பொண்ணே நொந்து போய் உட்காந்துருக்கா. அவகிட்ட 2 வார்த்தை ஆறுதலா பேசாம அவ புடவைய புடிச்சுக்கிட்டு இது குஷியா இல்ல அள்ளி தர்பாரான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப அதான் முக்கியம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னடி இருக்கு? அவங்க அப்பனே சம்பந்தம் இல்லாம வள 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 பேசிட்டு இருப்பான். அவன் பொண்ணு தானே, வேற எப்படி இருக்கான்? அப்பனை போல புள்ளன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுல அப்பனை போல பொண்ணு இருக்கு. அம்மா, தொலைச்சியம்மா. அம்மா. என்னடா? இது உங்களுக்கு இல்லை. அம்மா. என்னடா என்ன? இது உங்களுக்கு இல்லை. அம்மா, தொலைச்சியம்மா. அம்மா, தொலைச்சியம்மா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன? நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்குமா.
நம்ம கவர்மெண்ட்டு தூதுக்குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஐயா இங்கே கூட்டு வர போகிறாங்களாம். காட்டுக்கு போகிற ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஐயாவுக்கு எதுவும் தகவல் சொல்லணும்னா வந்து சொல்லுங்க. வாங்க வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க சார். வாங்க சார், வாங்க ஐயா, வாங்க. எப்பா எந்திரிப்பா, ஐயா வந்திருக்காருல்ல. வாங்க. நீங்கள் தான் மிஸ்டர் கிச்சாவோட ஒய்ஃபா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எப்படியாச்சும் நல்லபடியாக பேசி அவரை கூட்டியாந்துருவோம். இருக்கடா, நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட பேசலாம்னா தாராளமாக பேசலாம். இந்த டேப் ரெக்கார்டில் பேசினீங்கன்னா நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருவோம். இந்தா ப்ளீஸ் பேசுங்க. என்னங்க அவதான் பேச ரொம்ப பிகு பண்றாள. நம்ம பிள்ளைகிட்ட நம்ம 2 வார்த்தை பேசுவோமே. ஆமா, நம்ம பிள்ளைகிட்ட நம்ம தான் பேசணும். வேற எந்த கொம்பம் பேசணும்? அவன் பேசுவோம். பேசு பேசு, வாங்க எல்லாரும் பேசுவோம். மகனே, நீங்க பேசுங்க. நல்லா சாப்பிட்டியா? நாட்டுல எல்லாம் நீ எப்படி கஷ்டப்படுறியோ எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. ஆமா, இங்க அம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. என்ன அது? ஆள் கண்டு பேனைக்கு பேசிட்டே இருக்கீங்க. அந்த அம்மா அவரோட சம்சாரம், அவங்களுக்கு 1008 ஃபீலிங் இருக்கும். அவளை கொஞ்சமாச்சும் பேச விடுறீங்களா? வந்து சேர்ந்தீங்களே. அம்மா நீங்க கொஞ்சம் பேசுங்கம்மா. எனக்கு ச்சே,